புதுசா இந்திய தேர்தல் ஆணையத்துல வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஃபுல் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை ஃபுல் பண்றது ஃபர்ஸ்டா வாக்காளரின் பெயர் வந்து உங்களுக்கு பேர் இருக்கும், உங்களுடைய அடையாள அட்டை எண் இருக்கும், உங்களோட முகவரி கொடுத்துருப்பாங்க, வரிசை எண், பாகம் மற்றும் பெயர் கொடுத்துருப்பாங்க, தொகுதி, மாநிலம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு QR கோடு இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றணும்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு கேட்டிருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ வந்து புதுசாக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மாற்றிடுவாங்க. பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியை வந்து நீங்கள் எழுதிருங்க. ஆதார் எண் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எழுதிருங்க. கைபேசி எண் என்னவோ உங்களுடைய கைபேசி எண்ணை வந்து இங்கே எழுதிருங்க. தந்தையின் பாதுகாவலரின் பெயர் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய அப்பா பேர் வந்து எழுதிருங்க. தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டைன்னு கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஓட்டர் நம்பரை வந்து இதில் வந்து எழுதிருங்க. தாயாரின் பெயர் கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய பேரை வந்து எழுதிருங்க. தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைன்னு கேட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து இங்கே எழுதிருங்க. துணைவரின் பெயர், அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுடைய ஒய்ஃப் இருந்தானா ஒய்ஃபோட பேர், ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் அவங்களுடைய பேர் வந்து எழுதிருங்க. அதுக்கு கீழே துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின், அதாவது மேலே அவங்களுடைய பேர் எழுதிருந்தா அவங்களுடைய ஓட்டர் நம்பர் வந்து இதில் எழுதிருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் கேட்டிருப்பாங்க. 2002 வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணணும். நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னா அதில் ஒரு கோடு வந்து கிராஸ் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு போட்டுருங்க. 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இதை எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படின்னா வாக்காளரின் பெயர் வந்து இதில் எழுதிருங்க. வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் ஏற்கனவே நீங்கள் ஓட்டு வச்சுருப்பீங்களா 2002 அந்த நம்பரை வந்து இதில் எழுதிருங்க. உறவினர் பெயர், உங்களுடைய அப்பா பேர் அல்லது அம்மா பேர் அவங்க பேர் எழுதிருங்க. கீழே உறவுமுறையில் வந்து அவங்க தந்தைனா தந்தை, தாய்னா தாய் அதை வந்து எழுதிருங்க. மாவட்டம் வந்து நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து எழுதிருங்க. மாநிலம் என்னவோ அந்த மாநிலத்தை வந்து எழுதிருங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்னவோ அதை வந்து நீங்கள் இதில் எழுதிருங்க. அது கீழே சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் இது வந்து எழுதணும். இது வந்து உங்கள்கிட்ட இந்த 2002 இருக்குல்ல உங்கள் ஓட்டர் ஐடி, இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துருவோம். மொபைலில் இருக்கிற இந்த ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு voter.eci.gov.in டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாக ஒரு இதில் ஓட்டர் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் அப்படின்னோடனே ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் சர்வீசஸ் இருக்குல்ல அது கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் டைப் பண்ணோன்னே கீழே தமிழ்நாடு வந்துருச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு வி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்திருக்கும், என்டர் யுவர் எபிக் நம்பர் இருக்கும். உங்கள்கிட்ட பழைய ஓட்டர் ஐடி வந்து நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோடை வந்து என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய பாகம் எண், உங்களுடைய வரிசை எண், நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்க, உங்களுடைய தொகுதி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்துடும். உங்கள்கிட்ட பழைய எபிக் நம்பர் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து 2002 வந்து நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அதில் எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக 2025 உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நமக்கு 2002 தேவைனால அப்படியே பாட்டம்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு வந்து வரிசையாக இருக்கும், 24 வரிசையாக இருக்கும். கடைசியாக லாஸ்ட்டாக வந்துடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்சென்சிவ் ரிவிஷன் 2002 கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நான் சிவகங்கை அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் காரைக்குடி அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பாகம் எண் அண்ட் பெயர் கேட்டிருப்பாங்க. போலிங் ஸ்டேஷன் நேம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாலாவதா வெரிஃபிகேஷன் கோடு கேட்டிருப்பாங்க. கீழே ஒரு கோடு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. மொத்தமாக வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற தொகுதியின் கீழே பாகம் எண் கீழே உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் பேர், உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய ஏஜ் என்ன இருக்கோ மேட்ச் ஆகுதோ அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு நம்ம அந்த இதில் போய் எழுதிக்கலாம். இதில் கரெக்டாக பாகம் எண், வரிசை எண், நீங்கள் என்ன தொகுதி, உங்களுடைய பழைய ஓட்டர் நம்பர் எல்லாமே நீங்கள் இதில் போயிட்டு நோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் மூலம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் போயிட்டு பழைய 2002 நீங்கள் உங்களுடைய ஓட்டருடைய நம்பரு எல்லாமே போயிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஒரு கோடை போட்டுட்டு இல்லை அப்படின்னு வந்து எழுதிருங்க. 2வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இங்கே உங்களுடைய உறவினர் பெயர் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். பெயர் அப்படின்னு இருக்குல்ல, பெயரில் வந்து உங்களுடைய அப்பா பேர் அல்லது உங்களுடைய அம்மா பேர் அல்லது உங்கள் துணைவியாரின் மனைவி அல்லது கணவர் யாரோ அவங்களுடைய பேரை வந்து எழுதிருங்க. அது கீழே வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து நம்பரை வந்து நீங்கள் எழுதிருங்க. அது கீழே பார்த்தா ஒரு பேர் கேட்டிருப்பாங்க. இப்போ மேலே வந்து இங்கே உங்களுடைய அப்பா பேர் எழுதினா அவங்களுடைய அப்பா பேர் எழுதணும். இல்லை உங்களுடைய அம்மா பேர் எழுதினா அவங்களுடைய அப்பா பேர் அல்லது கணவருடைய பேர் எழுதணும். பேரில் வந்து உங்களுடைய கணவர் பேர் எழுதினா உங்களுடைய மனைவி பேர் எழுதணும். மேலே மனைவி எழுதினா கீழே வந்து கணவர் எழுதணும். கரெக்டாக வந்து நீங்கள் எழுதிருங்க. ஒரு முறை உங்களுக்கு யார், உங்களுக்கு அப்பானா அப்பா போட்டுருங்க, அம்மானா அம்மானு எழுதிருங்க, கணவர்னா கணவர், மனைவினா மனைவி, ஒரு முறை வந்து கரெக்டாக எழுதிருங்க. கரெக்டாக ஃபுல் பண்ணிவிட்டு மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து கரெக்டாக வந்து எழுதிருங்க. மாநிலம் என்னவோ மாநிலத்தை வந்து கரெக்டாக எழுதிருங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்னவோ அதையும் நீங்கள் எழுதிருங்க. அது கீழே சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் என்னவோ அதை நீங்கள் எழுதிட்டு பாகம் எண், வரிசை எண் அதையும் கரெக்டாக எழுதிருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3ஐயும் நீங்கள் ஒன் டைம் படித்து பார்த்துட்டு அது கீழே வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் கேட்டிருப்பாங்க. அல்லது இடது பெருவிரல் ரேகை, உங்களுடைய கையெழுத்து அல்லது ரேகை என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. 2ஐயும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, ஒன்று வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இந்த மெத்தட் மூலம் போயிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தா